நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்டில் இருக்க புணர்ச்சி விதி பற்றி பார்க்க போகிறோம். முதல் டைம் புணர்ச்சி விதி பார்க்கிங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட்லேயும் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற புணர்ச்சி விதி பார்த்துட்டு இது பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புணர்ச்சி அப்படின்னா நமக்கு நிலைமொழியில் உள்ள இறுதி எழுத்தும் வருமொழியில் உள்ள முதல் எழுத்தும் இணைகிறத தான் புணர்ச்சின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், சிலை கூட்டல் அழகு. இப்போது நிலைமொழியில் இறுதி எழுத்தாக பார்க்கணும். இந்த லையை இல்லு கூட்டல் ஐன்னு பிரிப்போமா, இதை கடைசி ஐ உயிரெழுத்தில் வந்திருக்கு, உயிரீருன்னு சொல்லுவோம். சப்போஸ் இதில் மெய்யெழுத்தில் முடிஞ்சால் அதை மெய்யீருன்னு சொல்லுவோம். இப்போ வருமொழியில் இங்கே உயிரெழுத்து இருக்குது, அப்போ இதை உயிர் முதல்னு சொல்லுவோம். இது மெய்யெழுத்தாக இருந்ததுன்னா, இப்போ ஆரம்பத்தில் காணா, வருமொழியில் காணால் ஆரம்பித்ததுன்னா இதை இக்கு கூட்டல் ஆண் பிரிப்போமா, அப்போ இதை மெய் முதல்னு சொல்லுவோம். அப்போங்கும்போது 8th ஸ்டாண்டர்ட்லேயும் 9th ஸ்டாண்டர்ட்லேயும் புணர்ச்சி பார்த்துட்டு 11th ஸ்டாண்டர்ட் புணர்ச்சி விதி பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்க்க போகிறது உடம்படுமை புணர்ச்சி. ஐவழி யவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் முன் நிவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும். இது ஏற்கனவே 9th ஸ்டாண்டர்டில் பார்த்தது தான். உடம்படு மெய் புணர்ச்சி அப்படின்னா நமக்கு நிலைமொழியில் இறுதி எழுத்தில் ஐயா வருமொழி முதல் எழுத்து உயிர் எழுத்தாக வந்தது அப்படின்னா உடம்படுமை ஈன்னு வரும். இதே இது ஏல வந்ததுன்னா ஈ, அப்படி இல்லாட்டி இவ்வு வரும். மித்த உயிரெழுத்தாக வந்ததுன்னா நமக்கு அங்கே இவ்வு உடம்படு மெய்யாக வரும். அதுதான் இந்த இதில் சொல்லியிருப்பாங்க, ஐ வழி யவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் முன் நிவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும். உடம்படு மெய் ஈயும் இவ்வும் தான் வரும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், காட்சி கூட்டல் அழகு. வருமொழியில் ஃபுல்லாக நமக்கு உயிரெழுத்து தான் வரணும். ஆனால் வந்திருக்கா, இங்கே பாருங்கள், சீயை இச்சு கூட்டல் ஈன்னு பிரிப்போமா, அப்போது கடைசியில் ஈன்னு இருக்கா, ஐ வந்ததுன்னா நமக்கு உடம்படுமை ஈ வரும். இப்போ காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகுன்னு வரும். அடுத்து இந்த ஈயும் ஆவும் சேர்ந்து யாவா மாறும். அப்போ காட்சி அழகு. உடம்படுமைனா என்னன்னு கொடுத்துருப்பாங்க, அதாவது நிலைமொழியில் இறுதியிலையும் வருமொழியில் முதலும் உயிரெழுத்தாக இருக்கும்போது இது ரெண்டும் சேரும்போது ஒலி உடன்பாடு இல்லாமல் இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு ஈ அப்படி இல்லாட்டி இவ்வு வரும். இந்த எழுத்தை தான் நமக்கு உடம்படுமைன்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், தீ கூட்டல் அணைப்பான். தீ இத்து கூட்டல் ஈன்னு வருமா, இங்கேயும் உயிரெழுத்து இங்கேயும் உயிரெழுத்து, அப்பங்கும்போது நமக்கு உடம்படுமை வரும். ஐனா ஈ வரும். அப்பங்கும்போது தீ கூட்டல் ஈ கூட்டல் அணைப்பான். இந்த ஈயும் ஆவும் சேர்ந்து யா, உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி. அப்போது தீ அணைப்பான். அடுத்து பாருங்கள், கலை கூட்டல் அறிவு. இல்லு கூட்டல் ஐ லை. அப்போது இங்கே ஐ வந்திருக்கா, அப்போது நமக்கு எப்படி வரும், கலை கூட்டல் உடம்படுமை ஈ வரும். ஈ கூட்டல் அறிவு, கலை அறிவு. அடுத்து பாருங்கள், மா கூட்டல் இலை. மாவண்ணா இம்மு கூட்டல் ஆ, அதாவது ஐ வந்தால் உடம்படுமை ஈ, அடுத்து ஏ வந்தால் ஈ இல்லாட்டி இவ்வு, மித்த உயிரெழுத்து வந்ததுன்னா நமக்கு இவ்வு வரும். இப்போது மா கூட்டல் இவ்வு கூட்டல் இலை நமக்கு மாவிலைன்னு வரும்.
அடுத்து பாருங்கள், பூ கூட்டல் அழகு. இங்கே வந்து இப்பு கூட்டல் ஊ. இங்கே வந்து ஆனா வந்திருக்கு, உயிரெழுத்தா வந்திருக்கு வருமொழியில். அப்போது நமக்கு உடம்படுமை தோன்றணும் இவ்வு. ஏன் இவ்வுனா இங்கே வந்து ஊல வருது. இ ஈ ஐனா ஈ ஏனா ஈ இல்லாட்டி இவ்வு. மித்த உயிரெழுத்து வந்ததுன்னா இவ்வு வரும். இப்போ பூ கூட்டல் இவ்வு கூட்டல் அழகு. இவ்வும் ஆவும் சேர்ந்து வாவா மாறும். அப்போ நமக்கு பூவழகுன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், சே கூட்டல் இலை. ஏ வந்திருக்கு. அப்போ ஈ அப்படி இல்லாட்டி இவ்வு வரும். இங்கே வந்து நமக்கு ஈ வரும். சே கூட்டல் ஈ கூட்டல் இலை, சே இலை. அடுத்து சே கூட்டல் அடி. இந்த இதுக்கு வந்து நமக்கு ஈயும் வரும், அப்படி இல்லாட்டி இவ்வும் போடலாம். இது 9th ஸ்டாண்டர்டில் இருக்கும். சே கூட்டல் இவ்வு கூட்டல் அடி சேவடி, சே கூட்டல் ஈ கூட்டல் அடி சேயடி. அடுத்து பாருங்கள், குற்றியலுகர புணர்ச்சி. குற்றியலுகரம்னா என்னன்னு பார்த்துருப்பீங்க. தனிக்குறில் அல்லாது குசுடு துபுரு இப்படி வரும்போது அதோட மாத்திரையிலேருந்து குறைந்து ஒலிக்கும். அப்போ அதை வந்து குற்றியலுகரம்னு சொல்கிறோம். இந்த இதுக்கு வந்து உயிர் வரின் உக்கூறல் மெய்விட்டு ஓடும். இந்த விதிப்படி அதை வந்து பார்க்கணும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், இதெல்லாம் 9th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம். 9th பார்த்துட்டு அடுத்து வந்தீங்கன்னா எல்லாம் ஈஸியாக இருக்கும். மாசற்றார் எப்படி வரும்? மாசு கூட்டல் அற்றார். இந்த சூ வந்து இச்சு கூட்டல் ஊன்னு வருமா? உயிரெழுத்தாக வரணும். வருமொழியில் உயிரெழுத்தாக வரும்போது இந்த ஊ வந்து நமக்கு போயிடும். உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடிவிடும். அடுத்து இச்சு கூட்டலா சா நமக்கு மாசற்றார்னு வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வருமொழியில் உயிரெழுத்தாக இருக்கணும். அடுத்து இன்னொன்று முற்றியலுகர புணர்ச்சியில் பாருங்கள், வர வரிந்தான். வரவு கூட்டல் அறிந்தான். இது வந்து முற்றியலுகரம். இதுவும் முற்றும் மற்று ஒரோ வழி அப்படிங்கிற விதிப்படி, அதாவது குற்றியலுகர புணர்ச்சி மாதிரி ஊ வந்து இவ்வு கூட்டல் ஊன் பிரிப்போமா? ஊவை வந்து இவ்வு கூட்டல் ஊன் பிரிப்போம். உயிர் வரின் உக்குரல் மேவிட்டோடிவிடும் இப்படி மாறிட்டு அடுத்து இவ்வு கூட்டல் ஆ வாவா மாறும். இப்போ வர வரிந்தான். அடுத்து பாருங்கள், குற்றியலுகர புணர்ச்சியிலேயே நமக்கு நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியலுகரத்தில் வந்து இந்த விதி வரும். நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகரங்களுள் டேர ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே. 9th ஏற்கனவே இது பார்த்துருப்போம் வீடியோவில். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், வீடு கூட்டல் தோட்டம். இது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம். ஏன்னா இங்கே வந்து குசுடு துபுருல டூ வருது. இந்த விதிப்படி டூ அடுத்து ரூ. ஏன்னா நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகரங்களுள் டேர ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே. டேரா வந்து 2 வாட்டி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒற்று இரட்டும் இது டூ வந்து இட்டு கூட்டல் ஊன்னு மாறுமா? இப்போது இதோட ஒற்று தான் இரட்டும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு இட்டு வரும். அப்போது வீட்டு தோட்டம். இங்கே ஏன் இத்து வருது அப்படின்னா க ச த ப வந்தால் வல்லினம் மிகும், அதனால் வீட்டு தோட்டம். அடுத்து பாருங்கள், காடு கூட்டல் மரம். நெடில் தொடர் குற்றியலுகரம் இது வந்து. அப்போது இங்கே வந்து ஒற்று இரட்டும்
டூ வந்து இட்டு கூட்டல் ஊ, அப்போ இன்னொரு இட்டு வரும். காட்டு மரம். அடுத்து பாருங்கள், முரடு கூட்டல் காளை. நெடில் தொடர். இன்னொன்று வந்து நமக்கு உயிர் தொடர். உயிர் தொடர் குற்றியலுகரம்னு எதுக்கு சொல்கிறோம்னா, டூக்கு முன்னாடி ராவை இரு கூட்டல் ஆணு பிரிப்போமா, அப்போது இது வந்து உயிரெழுத்து வரும். அப்போ இதை வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம் சொல்லுவோம். அந்த கடைசி எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அப்போது இங்கே வந்து நமக்கு முரட்டு காளைன்னு வரும். ஏங்க இக்கு வருதுன்னா காசா தாப்பா முன்னாடி வந்து வல்லினம் வந்து மிகும். அடுத்து பாருங்கள், பகடு கூட்டல் வாழ்க்கை. இப்போ இந்த இடத்துல டா இருந்தால் இட்டு வரும், ரா இருந்தால் இற்று வரும். ஏன்னா அதோட ஒற்று தான் இரட்டைக்கும் சொல்லியிருக்காங்க. பகட்டு வாழ்க்கை. அடுத்து பாருங்கள், சோறு கூட்டல் பானை. ரூ இருக்கா, இது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம். இப்போது இங்கே வந்து ஒற்று வந்து ரெட்டிக்கும், இரு கூட்டல் ஊ, அப்போ இது வந்து இன்னொரு தடவை வரும். சோற்று பானை. இங்கே ஏன் இப்போ வருதுன்னா காசா தாப்பா முன்னாடி வல்லினம் மிகும். அடுத்து பாருங்கள், ஆறு கூட்டல் நீர். இப்போது இற்று வரும், ஆற்று நீர். அடுத்து வயிறு கூட்டல் பசி. வயிற்று பசி. ஏன்னா இங்கே வல்லினம் மிகும். கயிறு கூட்டல் வண்டி. கயிற்று வண்டி. அடுத்து பாருங்கள், இயல்பீறு விதியீறு. இயல்பீராகவோ விதியீராகவோ வரும் நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் உயிரெழுத்துடன் காசாதாபா என்னும் வல்லின மெய்களை முதலில் கொண்ட வருமொழி சொல் சேரும்போது அவற்றிடையே வல்லொற்று மிகுந்து புணரும். அதாவது இயல்பீறு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பள்ளி கூட்டல் தோழன். இந்த இடத்துல நிலைமொழியில் இறுதியில் பாருங்கள், லீயை வந்து இல்லு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம். இங்கே வந்து அது வந்து உயிரெழுத்தாகவே இருக்குது பிரிக்கும்போது. அப்போ இதை வந்து நம்ம இயல்பீருன்னு சொல்கிறோம். இது வந்து நமக்கு பள்ளி தோழன் வரும். இதை வந்து நம்ம இயல்பீருன்னு சொல்கிறோம். அடுத்து விதியீறு அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், நிலம் கூட்டல் தலைவர். இதில் நமக்கு இம்முங்கிறது கெட்டும்ல, புணர்ச்சி விதிப்படி மகரமை கெடும். அப்பங்கும்போது மகரமை கெட்டதுக்கப்புறம் ஒரு விதியை பயன்படுத்தி இம்மு போனதுக்கப்புறம் இந்த லா வந்து இல்லு கூட்டல் ஆணும் பிரியுமா, அப்போது இங்கே வந்து உயிரெழுத்து வருது. அப்போது இதை தான் நம்ம விதியீருன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு விதியை பயன்படுத்தி அங்கே கடைசி நிலைமொழியில் கடைசியில் உயிரெழுத்து வர்ற மாதிரி வந்ததுன்னா அதை வந்து விதியீருன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இத்து வந்து வருது, நிலத்தலைவர். காசாதாபால இத்து வந்து வருது. அடுத்து பாருங்கள், திரை கூட்டல் படம். திரைப்படம். இங்கே வந்து இரு கூட்டல் ஐ. இது வந்து உயிரெழுத்தாக இருக்கா, நிலைமொழி கடைசியில் உயிரெழுத்தாக இருக்குது. அப்போங்கும்போது இதை சேர்த்து எழுதும்போது பார்க்க முன்னாடி இப்பு போடுறோம். அப்போ வந்து இதை வந்து இயல்பீருன்னு சொல்கிறோம். இதே இது நமக்கு மரம் கூட்டல் களம். இங்கே வந்து இம்மு இருக்கா, இதில் வந்து நமக்கு மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்புவும்.
அந்த விதிப்படி இம்மு வந்து போயிடும். ரா வந்து இரு கூட்டல் அ, இந்த இடத்துல திரும்ப உயிரெழுத்து வருது. அப்போ இதை தான் நம்ம விதி இருன்னு சொல்கிறோம். அடுத்து இதை சேர்க்கும்போது மரக்கலம். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசதப மிகும். இது வந்து இயல்பிரு. ஏன்னா திரை கூட்டல் படம்ங்கும்போது ரையை வந்து இரு கூட்டல் ஐ, இங்கே வந்து உயிரெழுத்து வந்துருச்சா, அப்போது இதை சேர்க்கும்போது பார்க்க முன்னாடி இப்போ வரும் திரைப்படம். இது வந்து இயல்பிரு. இது விதி இருங்கும்போது மரம் கூட்டல் களம். இம்மு வந்து மவ்விரு ஒற்றழிந்து அப்படிங்கிற விதிப்படி இம்மு வந்து போயிடும். போனதுக்கப்புறம் ராவை வந்து இரு கூட்டல் ஆணு பிரிப்போம். அதுக்கடுத்து தானே இங்கே உயிரெழுத்து வருது. அப்போங்கும்போது இதை வந்து நம்ம விதி இருன்னு சொல்கிறோம். அடுத்து மர கூட்டல் களம் வந்து நமக்கு மரக்களம்னு வரும். அடுத்து பாருங்கள், பூப்பெயர் புணர்ச்சி. நம்ம 9th படிச்சிருக்கோம். பூப்பெயர் வரும்போது வல்லினமும் வரும், மெல்லினமும் வரும். பூ கூட்டல் கொடி பூக்கொடி, அப்படி இல்லாட்டி பூங்கொடி. காக்கை இன எழுத்தான இங்கு வருதுங்க. அடுத்து பூ கூட்டல் சோலை பூச்சோலை, அடுத்து பூஞ்சோலை. அடுத்து பாருங்கள், பூ கூட்டல் தொட்டி பூத்தொட்டி, இன்னொன்று வந்து பூந்தொட்டி. அடுத்து பூ கூட்டல் பந்து பூப்பந்துன்னு சொல்லலாம். இல்லாட்டி இந்த பாக்கு இணை எழுத்தான இம்மு வந்து பூம்பந்துன்னு வரும். பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். இது வந்து பூப்பெயரை பார்த்து நம்ம 9th பார்த்துருப்போம். அப்படிங்கும்போது நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் புணர்ச்சி பார்க்குறதுக்கு முன்னாடி 8th ஸ்டாண்டர்ட்லேயும் 9th ஸ்டாண்டர்ட்லேயும் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், மெய்யீற்று புணர்ச்சி. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் உயிரீற்று புணர்ச்சி. அதாவது நமக்கு நிலைமொழியில் கடைசியாக வர்றதை பார்த்து கணக்கு பண்ணுவோம். இப்போ கூட்டல் ஊ அப்போங்கும்போது இது வந்து உயிரெழுத்து. இப்போது மெய்யீற்று புணர்ச்சினா நமக்கு நிலைமொழி கடைசியில் வந்து மெய்யெழுத்தாக வரணும். வாய் கூட்டல் ஒளி, மெய்யெழுத்தாக வந்துடுச்சா, இங்கே உயிரெழுத்து. அப்போ பாருங்கள், இது வந்து நமக்கு ஈ கூட்டல் ஓ யோன்னு வரும். இப்போ வாயொலி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்து பாருங்கள், மண் கூட்டல் மகள். இங்கே மெய்யெழுத்து இருக்குது, இங்கே நமக்கு வருமொழியில் மெய்யெழுத்து. ஏன்னா இம்மு கூட்டல் ஆ. அப்போங்கும்போது இது வந்து இயல்பாக புணரும். மண்மகள். அடுத்து பாருங்கள், தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். எடுத்துக்காட்டு பாருங்கள், இது வந்து தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி. கல் கூட்டல் அதர் அதர். தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். இது வந்து தனிக்குறில். காணா ஒரு எழுத்து மட்டும்தான் இருக்கா, தனிக்குறிலாக இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே வந்து மெய்யெழுத்தாக இருக்குது. வருமொழியில் உயிராக இருந்ததுன்னா இது வந்து இரட்டும். இந்த இல்லு வந்து 2 இதாக வரும். கல் கூட்டல் இல் கூட்டல் அதர்.
அப்போங்கும்போது அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிறபடி இது லாவா மாறும். அப்போ நமக்கு கல்லதர்னு கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து தனிக்குறிலாக தான் இருக்கணும். அடுத்து மகர ஈற்று புணர்ச்சி. மகர ஈற்று புணர்ச்சினா நமக்கு நிலைமொழி கடைசியில் இம்முங்கிற எழுத்து வரும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், பாடம் கூட்டல் வேலை. இதில் என்ன வந்துடும், இது வந்து அழிஞ்சு நமக்கு பாட வேலைன்னு வரும். அடுத்து பழம் கூட்டல் தோல். இதில் இந்த இம்மு போயிடும். அடுத்து இந்த இதில் வந்து இத்து வந்து தோன்றும், பழத்தோல். அடுத்து நமக்கு காலம் கூட்டல் கடந்தவன். இதில் வந்து இம்மு போயிடும். இங்கே வந்து காக்கு இனமான இங்கு வந்து வரும், காலங்கடந்தவன். இதுக்கு பாருங்கள், மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமா திரிபவும். இங்கே வந்து மானா இம்மு வந்து அழிஞ்சிட்டு இது சேருது. அடுத்து இம்மு அழிஞ்சு இத்து வந்து தோன்றுது, பல தோல்னு. அடுத்து இங்கே வந்து இம்மு அழிஞ்சு இங்கு இதுக்கு இனமான இங்கு வந்து புணருது. டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசாக படிக்கிறவங்க சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக புணர்ச்சி விதியை நல்லா தரவு பண்ணிவிட்டு வல்லின மிகும் இடங்கள் மிகா இடங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக பாருங்கள். அப்போ தான் ஈஸி. வரிசையாக சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக பார்த்தீங்க அப்படின்னா எதனால் அந்த விதியை யூஸ் பண்ணாங்கன்னு தெரியாது. அதனால் புணர்ச்சி விதி கண்டிப்பாக ஃபஸ்ட்டே நல்லா தரவாக பாருங்கள். அடுத்து வல்லின மிகும் இடங்கள் வல்லின மிகா இடங்கள் இதெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துட்டு சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக பாருங்கள்.